ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வெஜ் குருமா, அதாவது ஒயிட் குருமா தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதுவானதும் நல்லா இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா இது ஒயிட் குருமா. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா தான் இன்றைக்கி சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரம் நல்லா சாப்பிடுவீன்றீங்க 5-6 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல், அதாவது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி, நம்ம பெரிய தக்காளி ஒன்று எடுத்துருக்கோம், அது இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா வதக்குங்க. இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடும், ஜூஸ் போல் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் தான் எடுத்திருக்கோம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3லேருந்து 4 வாட்டி கழுவிக்கோங்க. ஏன்னா அது நல்லா மண் இருக்கும். அந்த மண்ணெலாம் நரன்னு இருக்கும் ஒழுங்காக கழுவலைன்னா. ஸோ அதனால் நல்லா கழுவிட்டு நம்ம கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சுட தண்ணி வச்சு அந்த சுட தண்ணியில் ஒரு கொதி வர அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. காய் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை எண்ணெயிலே நல்லா ஒரு 2 வதக்குங்க. வதக்கியதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், தேங்காய் சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக தேங்காய் சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப தண்ணியும் சேர்க்கக்கூடாது, மீடியமான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சோம்பு, கசகசா சேர்த்து அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலை இல்லைன்றவங்க முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை, இது எதனா ஒன்று தான் சேர்க்கணும், எல்லாத்தையும் சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு நல்லா நல்லா பேஸ்ட், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப திரியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பாப்பா இருக்கான். பாப்பா அழுகுறான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் குறன்னு மிக்ஸி ஆஃப் பண்ணிட்டோம். அந்த சவுண்டுக்கு அவன் அழுகுறான்னு சொல்லிவிட்டு, நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி நல்லா சேர்த்துக்கோங்க. குறன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு லாஸ்ட்டாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அந்த தேங்காயோட டேஸ்ட் மாறிடும். ஸோ 2 கொதி வந்தோடனே நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. நம்மளோட இன்றைக்கி மஷ்ரூம் ஒயிட் குருமா ரெடி. இதுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பூரிக்குமே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் அம்மு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அவ்வளோதான். குருமா பார்க்கும்போதே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எங்கள் அம்மா இன்றைக்கி பூரி செஞ்சுட்டாங்க. அதுக்கு நான் இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.